பொய்யான வாழ்க்கையிலிருந்து இறைவன் மணிவாசகரை எப்படியெல்லாம் ஆட்கொள்கிறார் என்பதை ரொம்ப அழகா அச்சோபதிகத்தில் சொல்றாரு. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. இந்த வாழ்க்கை பொய், ஆனால் அதுதான் உண்மை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதிர்பாலினமாக இருக்கக்கூடிய புணர்தலுக்குரிய பெண்களின் மாயையில் சிக்கிக்கொண்டு அழிய இருந்த என்னை உமையவளை இடப்பாகமாக கொண்ட எம்பெருமான் சிவன் அவன் திருவடி சேரும் வண்ணம் அருளியவாறு என் வாழ்வை வேறு யார் பெற முடியும் என்று வியந்து அசந்து அதிசயத்து பாடுகிறார் மணிவாசகர். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பெண்கள் மட்டும்தான் மாயையா? இல்லை, ஆண்களுக்கு பெண்கள் மாயை, பெண்களுக்கு ஆண்கள் மாயை. ஆக மும்மலங்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்தும் நாம் விடுபட்டால் இறைநிலை அடையலாம் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். பொய்யான வாழ்க்கையிலிருந்து இறைவன் மணிவாசகரை எப்படியெல்லாம் ஆட்கொள்கிறார் என்பதை ரொம்ப அழகா அச்சோபதிகத்தில் சொல்றாரு. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முளையார் போகத்தே மையலுறக் கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. இந்த வாழ்க்கை பொய், ஆனால் அதுதான் உண்மை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதிர்பாலினமாக இருக்கக்கூடிய புணர்தலுக்குரிய பெண்களின் மாயையில் சிக்கிக்கொண்டு அழிய இருந்த என்னை உமையவளை இடப்பாகமாக கொண்ட எம்பெருமான் சிவன் அவன் திருவடி சேரும் வண்ணம் அருளியவாறு என் வாழ்வை வேறு யார் பெற முடியும் என்று வியந்து அசந்து அதிசயத்து பாடுகிறார் மணிவாசகர். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பெண்கள் மட்டும்தான் மாயையா? இல்லை, ஆண்களுக்கு பெண்கள் மாயை, பெண்களுக்கு ஆண்கள் மாயை. ஆக மும்மலங்களில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்தும் நாம் விடுபட்டால் இறைநிலை அடையலாம் என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.